ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி சைவ மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? என்னடா அது சைவ மீன் வறுவல்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வாழைக்காய் வறுவல் நல்லா கிறிஸ்பியாக ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 4 வாழைக்காவை எடுத்திருக்கேன். பீலர் வச்சுட்டு அதை தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வாழைக்காயை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாழைக்காவை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணலாம். இன்றைக்கி நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாய்வாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா காயையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வாழைக்காவை இந்த மாதிரி நம்ம கிறிஸ்பியாக செஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம எல்லா காயையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலாவை போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்காக மிளகாய் தூளையும் சேர்த்துடலாம். வெறும் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். வாழைக்காய் வந்து கேஸ்ட்ரிக், அதனால தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கினா போதும். இந்த மாதிரி வாழைக்காயில் எல்லாத்துலேயும் மசாலா நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இதில் சேர்த்துடலாம். வாழைக்காய் வறுவல்னா நிறைய எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா கிறிஸ்பியான வாழைக்காய் நமக்கு ரெடி ஆயிரும். எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. பாருங்கள், இப்போ நம்ம வாழைக்காவை சேர்த்தாச்சு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், இல்லைன்னா கருகிரும். இந்த முறையில் செஞ்சோன்னா நமக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை மாற்றிடலாம். பாருங்கள், எல்லா வாழைக்காயுமே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.